வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப புதுசான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி, ஜாப்பனீஸ் ஆம்லெட் ரைஸ். அண்ட் அதோட ஜாப்பனீஸ் பேர் வந்து ஆம்ரைஸ். இந்த ஆம்ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கேரட் சேர்க்கலாம். இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட் இதில் சேர்க்குறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நம்ம சேர்க்குற வெங்காயம், கேரட், அதுக்கப்புறமா சிக்கன் சேர்ப்போம். இது எல்லாமே நம்ம க்யூப் கட் பண்ணணும். இப்போ இதில் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்க்குறேன். இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இது ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்க்கணும். இன்றைக்கி நான் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இதோட ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட டொமேட்டோ கெச்சப் சேர்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் தான். இந்த டொமேட்டோ கெச்சப் தான் இந்த ஆம்ரைஸ்க்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கெச்சப் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம குக் பண்ண ரைஸ் சேர்க்கணும். இன்றைக்கி 1.5 கப்பு ரைஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை குக் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்க்குறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபினிஷிங்காக ஒரு ஆம்லெட் ரெடி பண்ணணும். ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணி நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ண எக் இதில் சேர்க்கலாம்.
இது ஒரு சைடு குக் பண்ண அப்புறமா இன்னொரு சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டு 2 சைடும் குக் பண்ணணும். இப்போ ஆம்லெட் ரெடி ஆச்சு. இந்த ஆம்லெட் ஒரு பவுலில் ஃபஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ஃப்ரைட் ரைஸை அதில் ஸ்டஃப் பண்ணணும். லாஸ்ட்டாக இதை பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃப்ளிப் பண்ணோன்னா நம்மளோட ஆமரைஸ் ரெடி. இதுக்கு கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜாப்பனீஸ் ஓமரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.